இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழி படங்களில் நடித்தவர் பிரபல நடிகர் கலாபவன் மணி. இவர் பல மலையாள படங்களில் கதாநாயகனாகவும் மற்ற மொழி படங்களில் குணச்சித்திரம் மற்றும் வில்லனாகவும் நடித்து ரசிகர்கள் மனதை கவர்ந்தவர். சுமார் 200க்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ள இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு மாரடைப்பால் மரணமடைந்தார் என கூறப்பட்டது. ஆனால் இவருடைய குடும்பத்தினர் கலாபவன் மணியின் மரணத்தில் மர்மம் உள்ளதாக கூறினர். ஆனால் தற்போது வரை மர்மத்திற்கான விடை கிடைக்காமலேயே உள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு கலாபவன் மணி குடும்பத்தினரும் அவருடைய ரசிகர்களும் சேர்ந்து கலாபவன் மணிக்கு உருவ சிலை ஒன்றை அவரது சொந்த ஊரான சாலக்குடியில் வைத்தனர். இந்த சிலையில் இருந்து 2 தினங்களுக்கு முன்பு ரத்தம் வடிவதாக ஒரு தகவல் தீயாய் பரவியது. இதுகுறித்து இந்த சிலையை வடிவமைத்தவருக்கு தகவல் அனுப்பப்பட்டது. அவர்கள் சிலையை பரிசோதனை செய்ததில் அது இரத்தமில்லை என்பதை உறுதி செய்துள்ளனர். சிலை ஃபைபரால் செய்யப்பட்டது என்றும் இந்த சிலையின் கை மற்றும் கால் பகுதிகளை இணைப்பதற்காக உள்ளே இரும்பு ராடு பொருத்தப்பட்டுள்ளது என்றும் கடந்த ஆண்டு கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த இரும்பு ராடு துருப்பிடித்ததன் காரணமாக தற்போது அடிக்கும் வெயிலில் உள்ளிருக்கும் ஃபைபர் வெப்பத்தால் உருகி திருவோடு சேர்ந்து வெளியே வரும்போது இரத்த கலரில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பார்த்தீங்கன்னா கலாபவன் மணி அவர்கள் திடீர்னு இறந்ததுனால நிறைய பேருக்கு இவரோட இறப்பில் நிறையவே சந்தேகம் இருக்குது அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது தற்போது வரை அதில் இருக்க மர்மங்கள் யாருக்குமே இன்னும் தெரில அப்படின்னு சொல்லலாம். மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ரத்தம் வழியிற மாதிரி அந்த ராடு வந்தவுடனே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் மர்மம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். தற்போது தான் பார்த்தீங்கன்னா உறுதி செஞ்சவுடனே எல்லாரும் ஓகே இது அந்த ஃபைபரால் தான் உருகி வருது அப்படிங்கிற மாதிரி ஏற்றிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.